Hi, welcome to my channel. இது 0 to Genius in Commerce and Accountancy classes. ஸோ நம்ம பார்க்குறது வந்து காமர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 12 பற்றி படிக்கிறோம் எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட்ஸில் ரைட். ஸோ இந்த சாப்டர் நம்ம ஜாப் ட்ரைனிங் வர்சஸ் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வர்சஸ் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் பற்றி படிக்கிறோம். ஆன் தி ஜாப் ட்ரைனிங்னா என்னென்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் ஒர்க்கில் இருக்கப்பே நம்ம கற்றுக்குவோம். தட் இஸ் கால் ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அவுட் சைட் தி என்வாயர்மெண்ட், ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட்க்கு வெளியில் போய் நம்ம கற்றுக்கிறது தான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் ரைட். இதில் டிஃப்ரென்சஸ் நம்ம படிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆன் த ஜாப் ட்ரைனிங் மீனிங்? ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங்னு என்ன சொன்னேன், யூ வில் லேர்ன் எவ்ரி திங் இன் த ஆஃபீஸ், அந்த கம்பெனிலே எல்லாத்தையுமே கற்றுக்குவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னா என்னது, ஹீ இஸ் கோயிங் டு ஸ்டடி எவ்ரி திங் அவுட் சைட், வெளியில் போய் கற்றுக்கிறது தான் இட் இஸ் கால்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஸோ ஆஃபீஸில் இல்லாமல் வெளியில் போய் கற்றுக்கிறது. காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட்டு, நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே வெளியில் பார்த்தீங்கன்னா ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் பார்த்தா செப்பரேட் ரூம் இருக்கணும், ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும், ப்ரொஜெக்டர் இருக்கணும், அது இருக்கணும், எல்லாமே இருக்கணும் உங்களுக்கு ரைட். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன், இது வந்து ஒர்க் பிளேஸில் இருக்கும், இது அவே ஃப்ரம் ஒர்க் பிளேஸ். இது வந்து சூட்டபிள், எதுக்கு சூட்டபிளாக இருக்கும், இந்த மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட். ஏன்னா அவன் மிஷினில் தான் ஒர்க் பண்ணுறதுனால அவன் அந்த மிஷின் பார்க்கணும். நான் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ வெளியில் போயெல்லாம் கற்றுக்க முடியாது, அவன் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் அவனால் கற்றுக்க முடியும் ரைட். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இம்பேக்டட் ஃபார் மேனேஜர். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் ஜென்ரலாக வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட்க்கு தான். இது வந்து ஒரு கற்றுக்குறோம், ஒரு தியரிட்டிக்கலாக கற்றுக்கிறது தான். சூட்டபிள் ஃபார் இது கற்றுச்சு. இது வந்து ப்ராக்டிக்கல் அப்ரோச், இது வந்து தியரிட்டிக்கல் அப்ரோச். ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுக்குவோம், இது பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக கற்றுக்குவோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பிரின்சிபல் பை லேர்னிங். இது வந்து பை லேர்னிங், இது அக்வயரிங் நாலேஜ். லேர்னிங்னா பார்த்து நம்ம கற்றுக்குவோம். இது பார்த்திங்கன்னா கேட்குறது பார்த்து நம்ம கற்றுக்குவோம். ஓ மேனேஜ்மெண்ட்னா இப்படியா, ஓ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. கேரிட் அவுட், இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எம்ப்ளாயி, நம்ம கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருப்பாங்க, அவர் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா டாக்டர் எக்ஸ்பர்ட், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ ஹீ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ. இது டீல்ஸ் வித், இது வந்து டே டு டே ரிலேட்டட் எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா இட் இஸ் மோர் ஈஸி டீல்ஸ் வித் குரூப் ஒர்க்கர் அட் த சேம் டைம். எல்லோரும் ஒரே தடவை என்னால் வந்து கம்பெனி வந்து பார்த்துக்க முடியும். ஒர்க் டிஸ்டர்பன்ஸ், இது ஒர்க் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா டூல்ஸு, மிஷின்ஸு, கேஜெட்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுறதுனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஏன்னா கம்பெனிக்கு தள்ளி நம்ம வர்றதுனால தெரியாது. இது என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம ஆல்ரெடி படித்தோம், கோச்சிங், ஜாப் ரொட்டேஷன், மென்டரிங், அண்டர் ஸ்டடி, ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம். இதில் பார்த்திங்கன்னா ரோல் ப்ளே, செமினார், லெக்சர்ஸ், ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங், ஆன் த ஜாப் ட்ரைனிங் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் இதில் போட்டுக்கலாம் ரைட். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸு, சேம் இது நீங்கள் ஓனாகவே நீங்கள் எழுதலாம். ஒரு எம்ப்ளாயோட ஸ்கில் டெவலப் ஆகும், அதனால ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாகும், ப்ராஃபிட்டும் வரும். நெக்ஸ்ட் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் ஆகாது. ஐடியல் டைம், ஒன்றுமே தெரியலன்னு உட்காராம தெரிஞ்சதை அவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கற்றுப்பாங்க, புது டெக்னாலஜி எல்லாம் கற்றுவாங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதுனால. சூப்பர்விஷன் கம்மியாகும், அவங்கள அப்படியே பார்க்க தேவையில்லை, அவங்க பாட்டு அவங்க ஒர்க் பார்த்துட்ருப்பாங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ணலாம் when they given ப்ராப்பர் ட்ரைனிங். ரிடியூஸ் லேபர் டர்ன் ஓவர் ஆஃப் எம்ப்ளாயி. லேபர் டர்ன் ஓவர்னு ஆல்ரெடி சொன்ன, ஒரு ஒர்க்கர் வேலை விட்டு போக மாட்டாங்க நிறையா, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ட்ரெயின் ஆனதுனால அவங்களுக்கு அந்த ஒர்க் வந்து அடாப்ட் ஆகிடுவாங்க. ஒரு யூனியனும் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட், இது என்ன இருக்கும், நாலேஜ், ஸ்கில், காம்பிடென்ஸ்னால் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரமோஷன் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரமோஷன் வரும். நான் நல்லா பண்ண என்னாகும், எனக்கு ப்ரமோஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட் ரிலேஷன், மொராலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி, ஒரு குட் ரிலேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் த அதர் எம்ப்ளாயீஸ். நல்லா ஒர்க் பண்ண டெஃபினெட்லி நம்ம லைக் பண்ணுவாங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் ஹையர் ஏர்னிங்ஸ் வரும், அதனால ரிவார்ட்ஸு, இன்சென்டிவ்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சேஃப்டி ப்ராக்டிஸ், ஸோ நம்ம முன்னாடி கற்றுக்கிறதுனால எது தப்பாக போதா ராங் போதா நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது, அந்த டேஞ்சரான பொசிஷன் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு கன்சியூமருக்கு என்ன பெனிஃபிட் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பெட்டர் ப்ராடக்ட் வரும், இன்னோவேட்டிவ், புதுசாக ப்ராடக்ட், ஒரு புதுசாக எம்ப்ளாயி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதுனால அவன் புதுசாக யோசிப்பான்,
புதுசாக யோசிக்கிறதுனால கன்சியூமருக்கு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வரும், ஒரு இன்னோவேட்டிவ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வரும். ரைட், அவ்வளோதான். 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ரைட், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் இஸ் கிவன். ஆஃப்னா நம்மளுக்கு தெரியும் வெளியில். ஸோ இந்த கிளாஸ் ரூம், ஆன் ஆஃப் டேஸ், அவுட் சைட் த ஃபேக்ட்ரி, இன் த ப்ளே கிரவுண்ட். நம்மளுக்கு தெரியும் அவுட் சைட் தி ஃபேக்ட்ரி. வெஸ்டிபியூல் ட்ரைனிங் இஸ் ப்ரொவைட். நம்மளுக்கு சொன்னால அந்த இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரைனிங் மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆன் தி ஜாப் இன் த கிளாஸ் ரூம் இட் இஸ் சிமிலர் டு ஆக்சுவல் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் பை த கமிட்டி. திஸ் இஸ் சி. நெக்ஸ்ட், improve a skill of employee to ensure better performance. Training, selection, recruitment, perform. நம்ம படிக்கிற சாப்டர் வந்து ட்ரைனிங் டெஃபினட்டாக இது ஏ. when trainees are trained by supervision or by the superior at the job is called vestibule trainer, refresher training, role play, apprenticeship training. It is nothing but our seniors நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. that is nothing but apprenticeship training. Dash is useful to prevent all skill and absence of employee. So training, job analysis, selection, recruitment. ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்களோட என்னென்ன குறைங்க இருக்குது நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். that is A. Next, training methods can be classified into dash. job rotation, job enrichment தெரியாது. on the job, off the job நம்ம ரெண்டு தான் தெரியும். on the job and off the job. case study is a dash type of training. only theoretical, both theoretical and practical, hand on training, observation training. it's observation. case study na avanga pathi enna interest adu pathi solran. it is observation training. elaborate discussion on specific topic comes under dash method. ஒரு specific topic பற்றி நம்ம elaborate பண்ண எப்படி under study, coaching, conference and counseling. எது இருக்கும்? it is counseling. D. Right. So PMKVY, that is Pradhana Mantri Kaushal Vikas Yojana. இது வந்து கவர்மெண்ட் வந்து 25 lakhs இந்தியன் யங் மீனிங்ஃபுல் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த செக்டார் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் இருக்கோ, ஸோ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் த ஸ்கீம் பேர் வந்து பிரதான மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து இவங்க நிறைய ட்ரைனிங், சர்டிஃபைட் கோர்சஸ் இதெல்லாம். ஸோ இதில் 80% ஆட்டிடியூட் இருக்கும், 20% ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது. ரைட். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.